Hi my dear friends and viewers, வணக்கம். வெல்கம் டு வர்ஷன் ஃபேஷன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்கிட்ட கொஞ்சம் நிறைய இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு இயரிங் ஹோல்டர்ஸ் செய்யலாம் அப்படின்றத இன்றைக்கி நான் ஐடியா பண்ணி எடுத்துருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ்குள்ளே தான் என்னோடய இயரிங் கலெக்ஷன்ஸ் நிறையா ரொம்ப வேணால் கலைஞ்சி போய் உள்ளே இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே ஒன்றா எடுத்து ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டு மாதிரி இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறேன். அப்படின்னா ஒரு வால் ஹேங்கிங் மாதிரி கூட நான் யூஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்பவே வேஸ்ட் மெட்டீரியல்ஸை வச்சு தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். எப்படி பண்ணுறத வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். என்னோட இயரிங் கலெக்ஷன்ஸை வீடியோவோட எண்டில் நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி என் சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இயரிங் ஹோல்டர் ஸ்டாண்ட் செய்கிறதுக்கு நான் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸில் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். இங்கே கூட ஒரு ஹோல்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் அப்படியே உங்களோட கம்மல் எல்லாமே தொங்க விட்டுக்கலாம். பட் நான் இன்றைக்கி அந்த ஹோல்ஸ் போட போகிறதில்ல. சென்டர் போர்ஷனை மட்டும் அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஃப்ரேம் மட்டும் தான் நான் வச்சுக்க போகிறேன். ஓகே, ஸோ வந்து பார்த்திங்கன்னா சென்டர் போர்ஷனை இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஃபுல்லாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஓகே, ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஃப்ரேமுக்கு கீழே ஜஸ்ட் ஒரு பேஸ் மாதிரி வைக்கலாம். அதில் கூட நம்ம இயரிங்ஸை தொங்க விட்டுக்கலாம்னு நினச்சி இந்த வாட்டர் பாட்டிலை நான் எடுத்துருக்கிறேன். ஸோ இது ஆப்ஷனல் தான். நீங்கள் இல்லைன்னா ஜஸ்ட் இந்த அந்த ஸ்வீட் பாக்ஸோட ஃப்ரேம் மட்டும் இருந்தால் கூட போதும். இது ஆப்ஷனல் தான். ஜஸ்ட் நான் சும்மா கீழே ஒரு பேஸ் வரட்டும், பார்க்க இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுனால தான் இதை நான் எடுத்துருக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் இதை ரெண்டாக இந்த மாதிரி கட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்து ரெண்டையும் சேர்த்து ஒட்ட வச்சு அடியில் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிலோட மூடி எடுத்து இந்த மாதிரி ஒட்டிட்டேன். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா ஒட்டிட்டு அப்புறமா இந்த ஒரு மாஸ்கிங் டேப் வச்சு ஃபுல்லாக ரேப் பண்ணி எடுத்துட போகிறேன். ஃபுல்லாக ரேப் பண்ணிவிட்டு அப்புறமா பெயிண்ட் வச்சு ஜஸ்ட்டு அதை ஒரு பிங்க் கலரில் பெயிண்ட் வச்சு நான் இதை அப்ளை பண்ணிடுறேன். ஸோ இது ஒரு ஆப்ஷனல் தான். ஜஸ்ட்டு சும்மா வச்சுக்கோங்க. அடியில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் கூட 2 கம்மல் தொங்க விட்டுக்கலான்றதுனால தான் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ பாருங்கள் வீடியோவை ஃபுல்லாக, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ கொஞ்சம் நேரம் காயட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேமுக்கு நடுவில் நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த மாதிரி மஸ்கிட்டோ நெட்டு, இது பார்த்திங்கன்னா நம்ம ஜன்னலுக்கு அடிக்கிற மஸ்கிட்டோ நெட்டுங்க இது. ஸோ எங்கள் வீட்டில் அடிச்சுட்டு மிச்சம் பாட்டு கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு என்ன பண்ணலான்ற யோசிக்கும் போது தான் எனக்கு இந்த இயரிங் ஸ்டாண்ட் ஐடியா கிடச்சிது. இதில் இருக்கிற ஹோல்ஸையே நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட இயரிங்ஸ் எல்லாம் தொங்க விட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் இன்றைக்கி நான் இதை எடுத்துருக்கிறேன். ஜஸ்ட் அது சப்போர்ட்டிவ்காக தான் அந்த ஃப்ரேமு. ஓகே, ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மஸ்கிட்டோ நெட்டு அன்ஈவனாக இருக்குது. கொஞ்சம் நல்லா ஈவனாக 4 சைடு ஈக்குவலாக கட் பண்ணி அதோட சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நிறைய இதில் கம் போட்டு ஒட்டுற வேலைலாம் எதுவுமே கிடையாது. இது அப்படியே பார்த்திங்கன்னா நான் இந்த ஸ்வீட் பாக்ஸ் ஃப்ரேம் வந்துச்சு பார்த்திங்களா, அதோடையே நான் ஸ்டாப்லர் போட்டு ஒட்டிட போகிறேன். ஸோ நல்லா ஈவனாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேமை நடுவில் வச்சு இந்த மாதிரி 4 கார்னர்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாப்லர் போட்டு தான் நான் இன்றைக்கி ஒட்டிட போகிறேன் இதை. ஸோ பெரிய வேலைலாம் எதுவுமே கிடையாது. இதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிடலாம். ஜஸ்ட்டு நம்ம கம்மல் எல்லாமே ரொம்ப அரேஞ்ச் இல்லாமல் நான் ஒரு மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்றதுனால தான் இன்றைக்கி நான் இதை எடுத்துருக்கிறேன். ஸோ அந்த கார்னரெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டால் தான் மடக்கி பின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா ஃபோல்ட் பண்ணி பின் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நடுவில் கொஞ்சம் டைட் வர மாதிரி பார்த்துக்கோங்க, லூஸ் இல்லாமல். ஸோ நல்லா இழுத்து பிடிச்சி இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னோடய இயரிங்ஸ் எல்லாம் இதிலே வச்சு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் இந்த மாதிரி பின் குத்திட்டேன். இப்போ இது அடியில் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஸ் மாதிரி வச்சு இதுலேயும் நம்ம இயரிங்ஸ் எல்லாம் ஹோல்ஸ் போட்டு அழகாக தொங்க விட்டுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இது வாலில் செவத்தில் மாட்டுறதுக்காக இந்த ரிப்பன் எடுத்துருக்கிறேன். ஸோ என்னோடய இயரிங்ஸ் எல்லாத்தையுமே வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, பார்த்திங்கன்னா இதான் என்னோடய இயரிங் கலெக்ஷன்ஸ். கொஞ்சம் நிறையாவே இருக்கும் என்கிட்ட. பார்த்திங்கன்னா நிறையா ஜிம்கி டைப்பில் தான் நிறைய நான் வச்சுருப்பேன். ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா என்னோடய வார்ட்ரோப்பு, அதாவது என்னோடய துணி வைக்கிற கபோர்டில் இருக்கிற கதவில் தான் இன்றைக்கி நான் இதை மாட்டியிருக்கிறேன். ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா என்கிட்ட நிறைய ஜிம்கி டைப் இருக்கும். இது பார்த்திங்கன்னா த்ரெட்டில் பண்ண இயரிங்ஸு,
நிறைய மெட்டல் டைப் இயரிங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். மெட்டல் ஜுவல்லரினாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இதான் என்னோடய இயரிங் கலெக்ஷன்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்பவே சிம்பிளாக நிறைய தான் எதுவுமே யூஸ் பண்ணல. ஜஸ்ட் அந்த மஸ்கிட்டோ நெட்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஃப்ரேமுக்கு ஸ்வீட் பாக்ஸ் மட்டும் தான் நான் எடுத்திருக்கிறேன். ஸோ ரொம்பவே சிம்பிளான சூப்பரான ஐடியாங்க இது. ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஓகே வீவர்ஸ், என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் ஒன் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.